அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் வணங்கி குரு பகவானே போற்றி, விநாயகர் பகவானே போற்றி, வீரநரப்பா போற்றி என்று அற்புதமான இந்த பொதுவான ராசி பலன்குள் கிரகங்களின் சஞ்சாரங்கள் மிகவும் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன, தற்பொழுது என்னென்ன பலன்களை கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் 17/8/2024 சனிக்கிழமையில் ஆவணி மாதம் என்பது பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்ற அற்புத யோக பலன்களை தருகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. தனுசு ராசிக்கு ராசி கோச்சார ராசியாக தனுசு ராசியாக அமைய பெற்று தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலே லக்கணமாக கோச்சார லக்கணமாக அமைய பெற்று இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. நட்சத்திரம் போராடம் 2ஆம் பதத்திலும் ராசியிலே அமைப்பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக திதி சுக்லபட்ச துவாதசி திதியிலும் கரணம் பாலவக்கரணத்திலும் யோகம் பிரீதி யோகத்திலும் யோக தேவதை விஷ்ணு பகவானாக வலம் வந்து திதி தெய்வம் மகாவிஷ்ணுவாக வலம் வருகின்ற அற்புதமான சனிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு 2, 3ஆம் இடத்ததிபதி முயற்சி ஸ்தானாதிபதி இங்கே வக்ரகதியிலே இருக்கின்றதுனாலேயும் சற்று தடை தாமதங்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளாக இருந்தாலும் உங்களுடைய வாக்கு பொருளாதாரம் முயற்சிகள் அனைத்தும் தாமதமாக இருந்தாலும் அனைத்தும் பிரச்சனை இல்லாமல் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 5, 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது அவர் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக அஷ்டமாதிபதியின் சாரத்திலே செல்கின்ற பொழுது அஷ்டமாதிபதி தனுசு ராசிக்கு ராசியிலே அமையப்பெறுகின்றது என்பது ஆரம்பத்திலே ஒரு சில குழப்பங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் அனைத்தும் சமாளிக்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கின்றது அமைப்பாக இங்கே இருக்கின்றது. தனுசு ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்திலே மறைந்து எதிர்பாராத நல்லதொரு யோக வாய்ப்புகளை 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு சில வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களும் இங்கே கிடைக்கின்றது. இங்கே 6ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்தை முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற அமைப்புகளிலே முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் சித்திக்கின்ற ஒரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது பரிபூர்ணமாக அமைய பெறுகின்றது. தனுசு ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 2, 3ஆம் இடத்ததிபதி சனி பகவான் இங்கே வக்ரகதியிலே செல்கின்றது. 4ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைப்பெற்று 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு செல்கின்ற செவ்வாய் பகவான் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 9ஆம் இடத்திலே இருக்கின்றதும் பாக்கியாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானங்களிலே சிம்மாசனத்தின் அதிபதி சிம்மாசனத்திலே அமைய பெற்று இந்த மாதம் அமைகின்றது. 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி புதன் பகவான் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை என்பது பாக்கிய சாணங்களில் இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு இந்த மாதங்களுக்கு மட்டுமே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. அதுவும் 6ஆம் இடத்ததிபதி லாவாதிபதி உங்களுடைய பாக்கிய சாணங்களில் அமைய பெறுகின்றது. பெண்களால் நல்லதொரு ஆதாயங்கள் தகப்பனார்களிடமிருந்து நல்லதொரு ஆதாயங்களை பெறுகின்றதும் கணவன் மனைவிகளிடமிருந்து அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி இங்கே பாக்கியஸ்தானங்களிலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி சாணங்களிலே முயற்சி சாணாதிபதி காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கு தனுசு ராசி நண்பர்களின் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்குகின்ற வெற்றிகளை பெறுகின்ற ஒரு மாதமாக ஆவணி என்பது பிறக்கப் போகின்றது. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து ஒரு சில தடை தாமதம் வம்பு வழக்குகள் இருந்தாலும் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே இருக்கின்றது. 2ஆம் இடத்தை தனது சொந்த ராசிநாதனே 2ஆம் இடத்தை குரு பகவான் தனக்காரகன் புத்திரக்காரகன் அவர் மறைந்து ஆரம்பத்தில் தடை தாமதம் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த அமைப்பு மட்டுமல்லாமல் தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது. இங்கே சுப நிகழ்வுகள் சுப காரியங்கள் தடை தாமதத்துக்கு பிறகு அற்புதமான நல்லதொரு வெற்றி மேன்மைகளை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது தனுசு ராசியாக இந்த மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. இங்கே பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி சிம்மாசனத்திலே அமைய பெறுகின்றதும் புதன் பகவான் பரிபூர்ணமாக புதன் சூரியன் புதாதித்ய யோகத்திலே இருக்கின்றதும்
சுக்கிரன், புதன், சூரியன், சுக்கிரன் 3 கிரக சேர்க்கையும் உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்வை செய்கின்ற இந்த ஆவணி மாத ராசி பலன் மங்கள காரியங்களிலே தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகளை பெறுகின்ற வம்பு வழக்கு கோர்ட்டு கேசுகள் அனைத்தும் வேலை தொழில்களுக்காக வம்புகளிலேயும் ஒரு சில தடை தாமதங்களையும் அனுபவிக்கக்கூடியாத ஒரு சில பொருளாதார நெருக்கடிகளையும் சந்தித்துக் கொண்டிருந்த நிலைகளும் மாறி பரிபூர்ணமாக ஆவணியிலேயே மங்கள காரியங்களுக்கு என்று எடுத்த ஒரு மாதமாக இருக்கின்றது. சுப நிகழ்வுகளுக்கு அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. தனுசு ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்திலே இருப்பது என்பது ஒரு சிறு காலில் அடிப்படுதல் என்பதும் வழக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு அனைத்தும் நல்லதொரு சாதகமான ஒரு அமைப்புகளும் கடந்த மாதங்களைப் போல 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் இங்கே பலமாக இருக்கின்றது. 10ஆம் இடத்த அதிபதி புதன் பகவானும் பாக்கியஸ்தானங்களிலே கிரகங்களின் சேர்க்கை வலுவாக இருந்து உங்களுடைய முயற்சிக்கும் ஸ்தானத்திலே முயற்சி சனாதிபதி வக்ரகதியில் இருந்தாலும் இங்கே கெடுபலன் இல்லாத ஒரு நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சுக்கிர சனியாக இருந்தாலும் கூட சனியின் நட்சத்திரத்திலே 4ஆம் இடத்திலே ராகு பகவான் செல்கின்றதும் சனி பகவானுக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் செவ்வாய் பகவான் கேந்திர பலங்களிலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று ஸ்திர ராசியிலே 6ஆம் இடம் என்பது கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு நோய் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நெருப்பு சம்பந்தப்பட்ட காலில் அடிப்படுதல் ஒரு சிறு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அனைத்தும் சுகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இங்கே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி விரையாதிபதியும் உங்களுக்கு தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கின்றதுனாலே பொருளாதாரம் இல்லாமல் கல்யாணங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துவதற்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமும் இங்கே இருக்கின்றது. குரு பகவான் புத்திரக்காரகன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய தனசானத்தை பார்க்கின்ற பொழுது மறைமுக எதிரிகளிடம் இருந்து ஒரு சில பொருளாதாரங்கள் கிடைக்கக்கூடிய தனஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமும் இங்கே இருக்கின்றது. 10ஆம் இடம் பலமாக குருவின் பார்வை அமைப்பும் இங்கே இருக்கின்றது என்பது பஞ்சமாதிபதியுடன் இணைவு பெற்று இங்கே குருமங்கல யோகத்திலே குரு பகவானுடைய பார்வை இங்கே கேதுவின் 10ஆம் இடத்திலே தொழில் சாணம் இங்கு வலுவாக இருக்கின்றதுனாலே மருத்துவத்துறையில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான தன லாபத்தை பெறக்கூடிய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புத யோகம் இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. பாக்கியாதிபதி சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சிம்மாசனத்திலே அமர்ந்து ஆட்சி வலுவிலே இங்கே இருக்கின்றதுனாலே காலபுருஷ தத்துவத்தின் 5வது இடத்திலே 2வது மூலத்திரிகோணம் வலுவாக இருந்து உங்களுடைய முயற்சி சாணங்கள் சிறப்பாக அமைய பெற்று இருக்கின்ற இந்த மாதத்தின் செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருந்தாலும் வெளிநாட்டு யோகங்கள் பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்றது. குரு பகவானும் நவாம்சத்திலே இங்கே உச்ச வலுவிலே வலு பெற்று இருக்கின்றதும் சந்திர பகவான் ராசியிலே அமைய பெற்று இருக்கின்றது என்பது ஆரம்பம் என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட நெருப்பு வேகத்தில் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. தனுசு ராசி என்று சொல்கின்றது ராசி இது ஒரு நெருப்பு ராசி, உபய ராசி என்று சொல்லக்கூடிய அற்புதமான 9வது இடத்திலே பிறகு அமைய பெற்ற பாக்கிய சனங்கள் பலமாக அமைய பெற்ற ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி. இந்த ராசியின் அதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்தாலும் கூட அவர் ரிஷப ராசி என்பது அசுரகுருவின் சுக்கிரனின் வீடாக இருந்து சுக்கிரன் உங்களுக்கு பாக்கிய சனங்களிலே பலம் பெற்று திரிகோண ஸ்தானங்களிலே சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகம் என்பது முயற்சி சாணத்தை பார்க்கின்ற இந்த அமைப்பு முயற்சி சாணாதிபதி வக்கரமிட்டு இங்கே கெடுபலன் இல்லாத ஒரு நல்ல பலன்களை கொடுக்கின்ற அதுவும் காற்று ராசியாக இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய இந்த சூரியனும் புதனும் சுக்கிரனும் பார்க்கின்ற இந்த அமைப்பு சுப நிகழ்வுகள் தாமதப்பட்டு இருந்தவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை இந்த ஆவணியிலே நீங்கள் கண்டுகொள்ள போகிறீர்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ராசி பலமாகவும் ராசிநாதன் மறைந்து நிறைந்த பலனை கொடுக்கின்ற ஒரு மாதம் ஆரம்பம். ஒரு சிறு தடை தாமதங்கள் 6ஆம் இடத்திலே மறையப்பட்ட குரு பகவானின் இங்கே நண்பர் செவ்வாயின் இரத்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமிக்காரகனுடன் இணைவு பெற்று மாங்கல்ய யோகத்திலே அமைய பெறுகின்றது. அதே சமயத்தில் மாச கடைசியில் சுக்கிர பகவான் நிச்சயகதி இருக்கின்றதுனாலே மாச கடைசி என்பது சுப நிகழ்வுகளுக்கென்று ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆவணி மாதங்களிலே இருக்கின்றது. சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவது என்பது இந்த மாத கடைசியில் நீச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. தற்பொழுது இந்த மாதங்களிலே ஆவணி மாதங்களிலே சுக்கிர பகவான் இங்கே சூரியன் புதன் கிரக சேர்க்கையிலே பாக்கியஸ்தானங்கள் பலம் பெற்று இருக்கின்றது. உங்கள் ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு யோகங்களையும் தொழில் வேலைகளிலே ஒரு யோகங்களையும் கொடுக்கின்றது. பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து குழந்தைகளுக்காக நல்லதொரு
செலவுகள் செய்யக்கூடிய பொருளாதார ராசியிலேயே பஞ்சமாதிபதி இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் நெருக்கடி இல்லாத ஒரு நல்லதொரு தீர்வுகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு அமைய பெறுகின்றது. ராசிநாதன் இங்கு வலுவாக இருக்கின்ற அமைப்பு என்பது கிடைக்காத லோன்கள், கிடைக்காத கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கள் கிடைக்கின்றது. தனுசு ராசி என்பது மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உயர்ந்த குருவின் ராசி என்பது அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத ராசி என்று சொல்லக்கூடியது. தகப்பனுக்கு தகப்பனாக திகழக்கூடிய ஒரு அற்புத ராசி. மூலத்திரியோணத்தின் 3வது ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்தும் தொழில் வேலையாக இருந்தாலும் பெரியவர்களை மதித்து அன்பு ஆதரவுடன் செய்யக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடியது இது குருவின் ராசியாக இருக்கின்றது. குரு பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தை ஸ்தான காரகனை 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. இது தொழில் ஸ்தானமாக காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது இடமாக மகர ராசி அமைய பெற்று உங்களுக்கு 2ஆம் இடம் தன வாக்கு குடும்ப ஸ்தானமாக இருக்கின்றதுனாலே எதை செய்தாலும் தொழில் வேலைகளில் இருந்து முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புத ராசி என்று சொல்கின்றது. இது தனுசு ராசியாக இருக்கின்றது. இந்த ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன் மிகவும் 2ஆம் இடத்ததிபதியின் சனி கிழமையிலேயே பிறக்கின்றதுனாலே உங்களால் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதம், எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கக்கூடியதும், காற்று வேகத்தில் மாற்றக்கூடியதும், முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை பெறுகின்ற ராசி என்று சொல்லக்கூடியது 12 ராசியே தனுசு ராசியாக இருக்கின்றது. கால் கைகளில் ஒரு சில காயங்கள், நெருப்பு காயங்களிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதியும் ராசிநாதனும் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சிறு தடை தாமதங்கள் இருக்கக்கூடும். வயிறு சம்பந்தப்பட்ட வயிற்று வலிகள் கவனமாகவும் இருக்க வேண்டும். இங்கே 7ஆம் இடத்ததிபதி பாகிஸ்தானங்களிலே இருந்து உங்களுடைய முயற்சியை பார்க்கின்ற பொழுது திருமண தடைகள் இல்லாமல் திருமணங்கள் விரைவில் நடக்கக்கூடியவர்களுக்கு நடந்து செல்கின்றது. திருமண வைபவங்களுக்கு அற்புதமான இந்த ஆவணி மாத ராசி பலன் சிறப்பாக வேலை செய்கின்ற ஒரு மாதமாக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு அற்புதமாக இங்கே ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி வடிவிலே இருக்கின்ற இந்த அமைப்பு என்பது வருஷத்தில் ஒரு மாதம் தன்னுடைய சொந்த வீட்டில் அமைய பெற்று அற்புதமான யோக பலன்களை புதாதித்ய யோகத்திலே புதனும் சூரியனும் அமைப்பெறுகின்றது. இதிலே சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய கிரகமும் இங்கே பாக்கியஸ்தானங்களிலே உங்கள் முயற்சி ஸ்தானம் என்று சொல்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்துக்கும் முயற்சிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புத யோக பலன்களை முயற்சி சாணாதிபதி காற்று வேகத்தில் இருக்கக்கூடியது, கெடுபலன் இல்லாமல் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஆவணி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் பரிபூர்ணமாக எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள், பொருளாதாரத்தில் வேலை தொழில்களிலே ஒரு உன்னதமான உயர்வுகள், கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இங்கே 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை நிரந்தரமாக ஒரு அசுவாரங்கள் அடிமட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பேஸ்மட்டத்தில் அற்புதமான நிகழ்வுகளை இங்கே தொழிலில் இருந்து உங்களுடைய 10ஆம் ஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை இந்த உபயராசியில் நிலராசியில் விழுகின்றதுனாலே இங்கே தொழில்களிலே வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களுக்காக முதலீடு செய்யக்கூடிய ஒரு அற்புத யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. தனுசு ராசி என்று சொல்கின்ற பொழுது இந்த ஆவணி மாத ராசி பலன் பரிபூர்ணமான மங்கள காரியங்கள் அனைத்தும் இங்கே ஹோம விசேஷங்களுக்கு ஏற்ற ராசி. இது ஒரு கோமத்தின் நெருப்பு போன்று மின்னக்கூடிய இந்த ராசியிலே ராசிநாதன் பலம் பெற்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செய்கின்றதுனாலே ஹோமத்தின் நெருப்பை சென்று பாற்று வரவும், ஹோமங்களை சென்று வருகின்றவர்கள் தரிசித்து வருபவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. அதே சமயத்தில் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு அற்புதமான ஒரு யோகமாக குரு கேதுவை பார்க்கின்றதும் இங்கே குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று சுற்றி கோயில் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் பரிபூர்ணமான யோகங்களை பெறுகின்ற பொருளாதாரத்தில் மேன்மைகளை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஆவணி மாதம் என்பது தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்ற நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற உங்களுடைய முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் திருமணியாக்குகின்ற ஒரு அற்புத யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாத ராசி பலன் என்பது மிகவும் மங்களகரமாக நடக்கப் போகின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.